கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எவ்வளவு ஒரு கரிசனையான வார்த்தை பாருங்க. நாம் கவலைப்படுறோம்லங்க, நாம் கவலைப்படுறது குறித்து கவலைப்படுகிற ஒருத்தர் இருக்கிறார். சில நேரங்களில், பல நேரங்களில் நாம் துக்கத்தோடும் துயரத்தோடும் தேவைகளுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற பொழுது ஒருத்தர் வருவாங்க, கவலைப்படாதப்பா, கொஞ்ச நேரம் ஆறுதல், அப்புறம் போயிடுவாங்க. ஒருத்தர் வருவாங்க, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் வருவாங்க, கவலைப்படாத, நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதில் கொஞ்சம் செய்வாங்க. ஒரு சிலர் வருவாங்க, உதவி செய்வாங்க, ஆனால் சமயம் கிடைக்கும் போது எனக்கு நீ திருப்பி கொடுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உன்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய கவலை குறித்து கவலைப்படுகிற ஒருவரை நாம் விட்டுட்டோம். அவர் சொல்ற வார்த்தையை விட்டுட்டோம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இந்த தீர்வுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. என்ன தேடப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இந்த சத்தம் நம்முடைய காதுல விடணுமே. தேவன் நம்முடைய செவிகளை திறப்பாராக. கரிசனை உள்ள தேவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவருடைய பேச்சை கேட்டு அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரியாம எல்லாவற்றுக்கும் ஜபனே போயிட்டு இருந்தோம்னா செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா? முதலாவது செய்ய வேண்டியதை செய்யும்படியாக நம்முடைய மண்டையில, நம்முடைய மூளையில, நம்முடைய இருதயத்துல தேவன் தம்முடைய உணர்வை கொடுத்தா எவ்வளவு நலமா இருக்கும்.